தென்றலே மெல்ல பேசி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரம கலாமாவ பாக்குறதுக்காக வந்திருக்காப்லையா, அப்ப பரமகிட்ட கலாமா இருந்துகிட்டு, அந்த ரிஷி வீடு தேடி வந்து பழைய கேஸெல்லாம் எடுத்து, நான் உன்னைய அரெஸ்ட் பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு என்னையே மிரட்டிட்டு போறான் அப்படின்னு சொன்ன உடனே, பயங்கரமா பரமனுக்கு கோபம் வருது. இப்ப அவன நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பரமன்கிட்ட கேட்கும்போது, அவன் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. நம்ம அவன மட்டும் எதுவும் செய்யக்கூடாது. அவன் ஃபேமிலி மேல கைய வச்சா தான் அவன் அடங்குவான் அப்படின்னு பரமன சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கலாமா. இங்க நம்ம கைப்புல வந்து பரமன் கிட்ட இதெல்லாம் வேணாம். இப்படி கலாமா சொல்றாங்க அப்படின்னு போலீஸ் மேல போய் கை வச்ச, அதுக்கப்புறம் உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாப்புல. ஆனா பரமன் கேட்கறதா இல்ல. ஆட்டோவ எடுத்துக்கிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாப்புல. போற வழியில தான் மார்க்கெட் ஆட்டுக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு இடத்துல ஒருத்தன் கமிஷன் குடுக்காம இருக்கான். இன்னும் மாமூல் தராம இருக்கான். நீ வந்தா தான் அவன் குடுப்பான். அதனால வாங்கிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ள விட்டுர்றாங்க ஆட்டோவ. அந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட கடைக்கு இளமதி வட்டிக்கு கடை வாங்கியிருந்தவங்க வந்து கடைய இழுத்து பூட்டிட்டு, "நீ வட்டி குடுத்தா தான் வந்து இதுக்கப்புறம் கடைய தொறக்க முடியும்" அப்படின்னு சொல்லி கடைய பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கைப்புல பார்த்துட்டு, "ஏய் இங்க பார்றா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ப்ராப்ளம். நீ போய் என்னன்னு கேளு" அப்படின்னு நம்ம பரமன்கிட்ட கைப்புல சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா பரம இருந்துகிட்டு, "அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. வேணும்னா நீ போய் கேட்டுட்டு வா. எனக்கு இப்பொழுதைக்கு அந்த ரிஷிய ஏதாச்சும் பண்ணணும். கலாமா சொல்லிட்டாங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "முடியவே முடியாது" அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அந்த இளமதி மட்டும் அவங்க அப்பாவ அனுப்பி வச்சுட்டு, அந்த பூட்டுன கடைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க நம்ம பரம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ ரிஷி வீட்டுக்கே போயிடுறாப்புல. அங்க போய் பார்த்தா, ரிஷியோட அம்மாவும், அப்பாவும் ரிஷிக்கு பாசமா சாப்பாட ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம பரமனுக்கு அப்படியே மனசே மாறிடுது. இப்படி அன்பான குடும்பமா இருக்கே, இத போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல கலாமா வந்து, "நீ அங்க போக வேணாம். அந்த ரிஷியையோ, அந்த ரிஷியோட ஃபேமிலியோ எதுவுமே பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்புட்றா இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலிய பார்த்து பரமனுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னு தோணியிருக்காட்டுக்கு. அதனால கைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கலாமாவோட வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி, ஏதோ மினிஸ்டர் ஆபீஸ்லேருந்து ஃபோன் பண்ற மாதிரி, "இப்பொழுதைக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க. எலக்ஷன் வர்றதுனால எதுவும் பண்ணக்கூடாது" அப்படின்னு மினிஸ்டர் ஆபீஸ்லேருந்து சொல்ற மாதிரி சொன்னதுனால தான் கலாமா ஃபோன் பண்ணி பண்ணியிருக்காட்டுக்கு. இது எல்லாமே பரமனோட ஏற்பாடு தானாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவ எடுத்துட்டு 2 பேரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. நைட் ஆயிடுது. சரி மார்க்கெட் வழியாவே போலாம் அப்படின்னு மார்க்கெட் வழியா போறப்ப, இளமதி இன்னும் அந்த நைட் டைம்ல அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கிறாங்க. இத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பரமனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.